சந்தோஷமா இருக்கிறீங்களா? மகிழ்ச்சியா இருங்க. இயேசு உங்களை நேசிக்கிறார். உங்க மேல ரொம்ப பாசம் வைத்துதான் உங்களோட அனுதினமும் பேசிக்கொண்டே இருக்கிறார். ஏன்னா அவர் உங்க மேல அக்கறை உள்ள ஒரு தேவன். உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையும் அவர் கவனித்து கொண்டே இருக்கிறார். அனுதினமும் அவர் நம்மை நோக்கி பார்த்து கவனித்து கொண்டிருக்கிற தேவன். நம்ம சோர்ந்து போனா உடனே பலப்படுத்துவார். கொஞ்சம் மனம் அடிவாயிட்டா பக்கத்துல வந்து தேற்றிடுவார். அதனால நீங்க ஒண்ணும் பயப்படாதுங்க, நான் கூட இருக்கிறேன்னு சொல்லுகிறார். அவரை குறித்து அழகாக சொல்லப்பட்ட ஒரு வசனம் என்ன தெரியுமா? இக்கட்ட நாளிலே அரணான கோட்டையா இருக்கிறாராம். ஏன்னா அவர் நல்லவர். அவருக்கு நன்மைதான் செய்ய தெரியும். கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில நல்லவரா இருக்கிறாரா? என் வாழ்க்கையில அவர் நல்லவரா இருக்கிறார்னு சொல்லி அனுதினம் உங்களால சொல்ல முடியுமா? அவரை ருசித்து பாருங்க. அவர் நல்ல ஒரு ஆண்டவர், நன்மை செய்கிற ஒரு ஆண்டவர். நம் கோட்டையா இருந்து, கோட்டை எது கட்டுவாங்க? அந்த நாட்கள்ல உள்ள கோட்டைகள். நம்ம இந்தியாவுல கூட ராஜாக்கள் ஆட்சி செய்த போது தமிழ்நாட்டுல நிறைய கோட்டைகள் இருக்கிறது. அதாவது ஃபோர்ட், அந்த கோட்டை, அந்த ஒரு நகரத்தை சுற்றிலும் கட்டப்பட்டிருந்த கோட்டை பார்க்க முடியும். வட இந்தியாவுக்கு போனாலும், நீங்க டெல்லி போனா, ஆக்ரா அங்கெல்லாம் போனீங்கன்னா பெரிய பெரிய அந்த கோட்டைகளை பார்க்க முடியும். அதாவது அரண்கள். ஏன்னா பட்டணத்தை சுற்றிலும் பெரிய கோட்டையை கட்டி வச்சிருந்தாங்க, எதிரிகள் உள்ளே நுழையாமல் இருக்க. நீங்க பைபிள்ல பாக்குறீங்களா, எரிகோ பட்டணத்தை சுற்றிலும் பெரிய மதில் சுவர். அந்த கோட்டை மதில் சுவர்ல ஆட்கள் வீடு கட்டியே வசித்து இருந்திருக்காங்கன்னா அது எவ்வளவு அகலத்துல எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கும் பாருங்க, பாதுகாப்புக்காக. அப்ப அந்த கோட்டையை தாண்டி வர முடியாது. அது உடைஞ்சாதான் உள்ள போக முடியும் எதிரிகள், அந்த அளவிற்கு. இப்ப ஆண்டவர் நமக்கு கோட்டையா இருந்தா அவரை யாராவது இடிக்க முடியுமா? யோசித்து பாருங்க. கர்த்தர் நமக்கு கோட்டையா அரணா இருக்கிறாராம், கோட்டையா இருந்து பாதுகாக்கிறாராம். அந்த யாரும் இடிக்கவும் முடியாது, அதை தாண்டி வரவும் முடியாது. எந்த மனிதர்களும், பொல்லாத ஆவிகளும், மந்திர கிரியைகளும், பிசாசின் வல்லமைகளும் எதுவும் அவருடைய அந்த கோட்டையை தாண்டவே முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பின் அரணாய் இருக்கிறவர்.